அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே வீட்டை ஜப்தி செய்ய வந்த போலீசார் முன்பாக தம்பதியினர் பூச்சி மருந்தை குடித்ததால் கணவர் உயிரிழந்த நிலையில் மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக வல்லநாட்டில் வியாபாரிகள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செந்தில்குமார், இந்த போராட்டம் தொடர்பான முழுமையான விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடுல பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் சங்கரன். இவர் வயது 45. இவருக்கு பத்திரகாளியான மனைவி உள்ளார். இவர் சொந்த வீட்டை கடந்த 2020ஆம் ஆண்டு தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் ரூபாய் 5 லட்சமுக்காக கடன் பெற்றிருந்தார். இந்த கடனுக்காக மாதந்தோறும் 11 ரூபாய் கட்டி வந்து கொண்டிருந்தார். ஆனாலும் தொடர்ந்து பல மாதங்களாக அவர் இந்த தவணை தொகையை செலுத்தாததால் சங்கரன் கட்டாமல் இருந்து கொண்டு வந்துள்ளார். மேலும் தொடர்ந்து பைனான்ஸ் நிறுவனத்தினர் பணத்தை செலுத்தும்படி நெருக்கடி கொடுத்தனர். இதையடுத்து வீட்டை ஐடி செய்ய உத்தரவிட வேண்டும் என பைனான்ஸ் நிறுவனத்தினர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த தவணை தொகை செலுத்தாததால் வீட்டை ஐடி செய்ய கோர்ட்டும் உத்தரவிட்டது. இதையடுத்து நேற்று மதிமலையில் தூத்துக்குடி ரியல் டிஎஸ்பி சுகீர் முன்னிலையில் முறப்பநாடு போலீசார் மற்றும் பைனான்ஸ் நிறுவன அதிகாரிகள், அந்த பைனான்ஸுடைய ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அனைவரும் சங்கரன் வீட்டை ஐடி செய்து வந்தனர். மேலும் இந்த ஐடி செய்து வரும்போது சங்கரன் வீட்டில் இருந்த அந்த பொருட்களை அனைத்துமே வெளியேற்றி வந்தனர். அப்போது அவருடைய மனைவி பத்திரகாளி வழிகட்டியமாக வெளியேற்ற முயன்றனர். அப்போது அவர் வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை எடுத்து பத்திரகாளி என்பவர் அந்த பூச்சி மருந்து குடித்துள்ளார். அப்போது அங்கு பக்கத்தில் இருந்தவர்கள் மருந்தை தட்டி விட்டு அதை தட்டி விட்டதால் கீழே விழுந்தது. அதே போல இந்த கீழே கிடந்த மருந்தை அவருடைய கணவர் அந்த பூச்சி மருந்து சங்கரன் என்பவர் குடித்து மயங்கி விழுந்துள்ளார். இந்த விஷம் குடித்த இருவருமே சுமார் 45 நிமிடமாக அங்க ஆஸ்பத்திரிக்கு போகாத நிலைமையிலும், அதாவது அங்குள்ள தனியார்கள் ஆட்டோக்கள் வந்தும் இது இந்த பிரச்சனை நடப்பதனால நீ யாரும் அழைத்து செல்லக்கூடாது என அதிகாரிகள் கூறிய நிலையில் 45 நிமிடம் அங்கே தவித்துள்ளார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸும் அரை மணி நேரத்துக்கு மேலுக்கு தான் வந்துள்ளது. அதே போல அவர் 108 ஆம்புலன்ஸ் வந்தபோது அவர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவருடைய கணவர் செல்லும் வழியில் இறந்து விட்டார். இதே போல பார்த்துக்கிட்டா இவர்களுக்கு 2 மகள், ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகள் பெயர் கனியும் கல்யாணி என மகள் உலகில் சம்பவம் குறித்து மேலாடு முறப்பநாடு விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பைனான்ஸ் நிறுவனத்தில் வாங்கிய கடனை கட்டாததனால் ஐடி செய்ய போது கணவன் பூச்சி மருந்து கொடுத்தாலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை குறித்து இந்த பகுதியில் நேற்று நடந்த சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ண வேண்டும் என இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒரு கோரிக்கை வைத்து கடையடைப்பு வைத்து சாலை மறியலும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்ட பொதுமக்களிடம் காவல்துறையுடைய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.